Good morning, children. Welcome to your economics class. In my previous class, I taught you about national income and different concepts of national income. Now, we are going to deal with methods of measuring national income. Okay, and there are three methods. We are going to study in detail each one of them. Okay. Now, let us see methods of measuring national income. All the goods and services produced in a country must be counted and converted against the money value during the year. Thus, whatever is produced is either used for consumption or for saving. Thus, national output can be computed if any of three levels: production, income, and expenditure. Accordingly, there are three methods that are used to measure the national income. All the goods and services produced in our country must be counted and converted against the money value during the year. நம்முடைய நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் எல்லா விதமான பொருட்களும் எவ்வளவு பொருட்கள் உற்பத்தியாகி இருக்கிறது அப்படின்ற கணக்கெடுப்பிற்கு கீழ் வர வேண்டும். அதனுடைய உண்மையான பண மதிப்பு நமக்கு தெரிய வேண்டும். ரெண்டு காரியம். ஃபர்ஸ்ட் how much we produced in this current year and what is the money value of the total production. These two things are very, very important. Thus, whatever is produced which is used for consumption or for saving or for any other purpose, it should come under the calculation. Thus, national output is computed at three levels. That's how we compute or we calculate our national output. What do you mean by national output? ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தி. So what we do, we follow three methods. One is production method, another one is income method, third one is expenditure method. We use these three methods to calculate and measure the national income. So the production method is called production or value added method. Income method is called factor earning method. Third one is expenditure method. And if these methods are done correctly, the following equation must be whole. What is that? Output should be equal to income. It should be equal to expenditure. In the production method, income method, expenditure method, இந்த மெத்தட்ஸ் மூலமா நம்ம நேஷனல் இன்கம் கரெக்டா கால்குலேட் பண்ணி இருந்தோம்னா இந்த கீழ்காணும் சமநிலையை அது அடையணும். எப்படின்னா அவுட்புட் இன்கம்க்கு ஈக்குவலா இருக்கணும், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மொத்த பொருட்கள், எந்த பொருள் அது பின்னிலேருந்து ஏரோப்ளேன் வரையிலும், எண்ணெயிலேருந்து பருப்புலேருந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, இண்டஸ்ட்ரி பொருட்களாக இருந்தாலும் அக்ரிகல்ச்சரல் பொருட்களாக இருந்தாலும் எல்லாமே எவ்வளவு அப்படிங்கிற கணக்கிற்கு கீழ் வர வேண்டும். ஸோ ஒரு நாடு ஒரு வருஷத்தில் எவ்வளவு பொருளை உற்பத்தி பண்ணுது. ஸோ இதுதான் calculating the national income. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னா மூணு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட் அப்படின்றாங்க. இன்னொன்று இன்கம் மெத்தட் இல்லைன்னா ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட். மூணாவது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இந்த மூணு மெத்தடையும் ஒரு நாடு கரெக்டாக செஞ்சிருச்சு அப்படின்னா அது கீழ்காணும் சமநிலையை அடைய வேண்டும். Output should be equal to income and income should be equal to expenditure. இப்போ இந்த gross domestic product
அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஒரு நாட்டினுடைய மொத்த உற்பத்தி. ஓகே, அது வந்து எப்படி வந்துட்டு ஸ்பெண்டிங்க்கும் ஃபேக்டர் இன்கம்க்கும் ஈக்குவல் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு பியூட்டிஃபுல் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஜிடிபி பை சம் ஆஃப் ஸ்பெண்டிங், ஃபேக்டர் இன்கம் ஆர் அவுட்புட். இப்போ ஜிடிபியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 3 விதத்தில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்னொன்று வந்து இன்கம் மெத்தட், இன்னொன்று வந்துட்டு வேல்யூ ஆடட் மெத்தட். சரி, இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல ஒரு நாட்டினுடைய ஜிடிபி, அதாவது மொத்த உற்பத்தியை கணக்கிடணும்னா எதெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்கணும்னா கன்சம்ஷன், மொத்த நுகர்வையும் அவங்க கணக்கில் எடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், எவ்வளோ வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு இந்த வருஷம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங், முதலீட்டில் எவ்வளவு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சார்ஜஸ் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ், இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட, அதனுடைய அந்த ஸ்டாக்ல எவ்வளோ சேஞ்சஸ், சார்ஜஸ் இல்லை சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம நாட்டில இருந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் எவ்வளவு இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாமே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜிடிபி கிடைக்கும். இந்த ஜிடிபியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம், மொத்த தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஜிடிபி அதாவது ஒரு நாட்டினுடைய உற்பத்தியை நம்ம எக்ஸ்பெண்டிச்சர், அந்த செலவு கணக்கு மூலமா கூட கால்குலேட் பண்ணிடலாம். எதெல்லாம் எடுக்கணும், கன்சம்ஷன், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங், சேஞ்சஸ் இன் த வேல்யூ ஆஃப் ஸ்டாக், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட், இதெல்லாம் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், ஜிடிபி ஆக்ரிகேட் டிமாண்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லாமே கிடைச்சிரும். நெக்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்கம் மெத்தடு அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட்ல நம்ம மொத்த உற்பத்தியை கணக்கிடலாம். இது என்ன அப்படின்னா இன்கம் ஃப்ரம் பீப்புள் இன் ஜாப்ஸ் அண்ட் இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேஜஸ் அண்ட் சேலரிஸ். இப்போ எல்லாரும் வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி மொத்தமா எடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு சேலரியா கிடைக்கும், இல்லைன்னா வேஜா கிடைக்கும், கூலிகளா கிடைக்கும். இதெல்லாம் எவ்வளவு அப்படின்றத கணக்கில் எடுக்கணும். ப்ராஃபிட்ஸ் ஆஃப் பிரைவேட் செக்டர் பிசினஸ், நிறைய பேர் பிசினஸ் பண்ணுவாங்க, இவங்க எவ்வளவு வந்துட்டு ப்ராஃபிட் சம்பாதிச்சாங்க. அடுத்தது வந்து ரெண்ட் இன்கம் ஃப்ரம் த ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, ஆனா அவங்களுடைய வீடுகள், லேண்ட் இதெல்லாம் ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க இல்லையா, இந்த இன்கம் வரும். இதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்தா நமக்கு ஜிடிபி கிடைக்கும், ஃபேக்டர் இன்கம் கிடைக்கும்னு சொல்றாங்க. எதெல்லாம் எடுக்கணும், இன்கம் ஃப்ரம் பீப்புள் இன் ஜாப்ஸ், ஓகே, ப்ராஃபிட் ஆஃப் த பிரைவேட் செக்டர் பிசினஸ், அப்புறம் வந்துட்டு ரெண்ட் இன்கம் ஃப்ரம் த ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட். நெக்ஸ்ட் திங் இஸ் ஜிடிபி ஆஃப் வேல்யூ ஆஃப் அவுட்புட், வேல்யூ ஆடட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த மெயின் எக்கனாமிக் செக்டர்ஸ். இப்போ நம்முடைய பொருளாதார அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்துட்டு சில செக்டர்ஸா பிரிச்சிருக்காங்க. பிரைமரி, செகண்டரி, மேனுஃபேக்சரிங், குவாட்டர்னரி, இப்படி பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த செக்டர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்கம், அதனுடைய வேல்யூ, இதை எடுத்தாலும் நமக்கு நேஷனல் இன்கம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அது 3 மெத்தட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் த 3 மெத்தட்ஸ் ஆர் சர்க்குலர் இன் நேச்சர். சுழன்று கொண்டே இருக்கும், ஒன்ன போய் ஒன்னு தொடும், அந்த சுழற்சி வட்டம் வந்துட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா முதல்ல ப்ரொடக்ஷன்ல உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உற்பத்தியில தொடங்கலாம்னு வச்சுக்கோங்க, ப்ரொடக்ஷன். அப்போ வந்து ப்ரொடக்ஷன் த்ரூ ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ உற்பத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே என்ன கிடைக்கும், இன்கம் கிடைக்கும். ஸோ இட் வில் ஜெனரேட் இன்கம். அப்புறம் மறுபடியுமே இந்த இன்கம் எங்க போகும்னா அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு தான் போகும். ஸோ இப்படி வந்து ஒரு சுழல் வட்டம் வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம இந்த 3 விதமான மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்குறோம். இதுல இன்னைக்கு அந்த முதல் மெத்தட் ப்ரொடக்ஷன் மெத்தடை மட்டும். ஸோ இன் நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் ப்ரொடக்ஷன் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட். ப்ராடக்ட் மெத்தட் மெஷர்ஸ் த அவுட்புட் ஆஃப் த கண்ட்ரி.
ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய நாட்டில் எவ்வளவு பொருட்களை நாம் உற்பத்தி செய்திருக்கிறோம் அப்படின்ற மொத்த கணக்கு. ப்ராடக்ட் மெத்தட் மெஷர்ஸ் த அவுட்புட் ஆஃப் த கண்ட்ரி. இட் இஸ் ஆல்சோ இன்வென்டரி மெத்தட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா இன்வென்டரி மெத்தட். அண்டர் திஸ் மெத்தட் the gross value of output from different sectors like agriculture, industry, trade, commerce, etc. is obtained for the entire economy during a year. The value obtained is actually the GDP at market prices. Care must be taken to avoid double counting. இப்போ ஒரு நாட்டில் இருக்கிற பல்வேறு துறைகள், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ட்ரேட், காமர்ஸ், இவங்கெல்லாம் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல அப்படின்ற அந்த கணக்கை, அந்த வேல்யூவை அந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல எடுக்கணும். இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த டபுள் கவுண்டிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இது வராம நம்ம மொத்த உற்பத்தியும் கணக்கிட்டா அது நம்மளுக்கு தட் வில் பி ஈக்குவல் டு நேஷனல் இன்கம். இப்படி சொல்றது ப்ராடக்ட் மெத்தட். ஓகேவா? The value of the final product is derived by the summation of all the values added in the productive process. To avoid double counting, either the value of the final output should be taken into the estimate of GNP or the sum of value added should be taken. In India, the gross value of the farm output is obtained as follows. So, எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய மொத்த உற்பத்தியை கணக்கில் எடுக்கணும். அந்த ஃபைனல் மார்க்கெட் ப்ரைஸை தான் எடுக்கணும், இல்லைன்னா டபுள் கவுண்டிங் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்தியாவில் அந்த ஃபார்ம் அவுட்புட் அதை எப்படி நம்ம அடைகிறோம் அப்படின்றத பத்தி நம்ம கீழே பார்க்கலாம். Total production of 64 agricultural commodities is estimated. The output of each crop is measured by multiplying the area sown by the average yield per hectare. மொத்தமா அக்ரிகல்ச்சர் செக்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு 64 கமாடிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க அக்ரிகல்ச்சர்ல. ஸோ அந்த ஒவ்வொரு கிராப்பும் அவங்க அதனுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, அதனுடைய ஆவரேஜ் ஈல்டை கணக்கு பண்றாங்க. ஆவரேஜ் ஈல்டு எவ்வளவு அப்படின்னு ஒரு ஹெக்டேருக்கு அந்த கிராப்போடைய ஆவரேஜ் ஈல்டு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அதை மொத்த ஏரியாவோட மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே ஒரு எஸ்டிமேஷன் கிடைக்குது. ஸோ எத்தனை கிராப் எடுக்கிறாங்க? 64 கமாடிட்டிஸ் அக்ரிகல்ச்சர்ல எடுக்கிறாங்க. அவுட்புட் ஆஃப் ஈச் கிராப் இஸ் மெஷர்ட் பை மல்டிப்ளைங் த ஏரியா சோன்டு பை த ஆவரேஜ் ஈல்டு பர் ஹெக்டேர். அடுத்தது டோட்டல் அவுட்புட் ஆஃப் ஈச் கமாடிட்டி இஸ் வேல்யூட் அட் மார்க்கெட் பிரைஸ். இப்போ இப்படி எடுத்த அந்த அவுட்புட்டுக்கு என்ன மார்க்கெட் பிரைஸ் இருக்கு இன்னைக்கு அப்படின்றத பாக்குறாங்க. அடுத்தது the aggregate value of total output of these 64 commodities is taken to measure the gross value of agricultural output. Aggregate gross value இப்படி எல்லாம் சொன்னாலே மொத்த வேல்யூ தான். ஸோ இதனுடைய மொத்த மதிப்பு இந்த 64 கமாடிட்டிஸ் உடைய இந்த கமாடிட்டிஸ்னா பொருட்கள், இதனுடைய மொத்த வேல்யூவையும் அவங்க பாக்குறாங்க. The net value of agricultural output is measured by making deduction for the cost of seed, manures, fertilizers, market charges, repairs, depreciation from the gross value. இந்த மொத்த வேல்யூல இருந்து அவங்க சில விஷயங்களை மைனஸ் பண்றாங்க. என்னன்னா, அந்த விதைக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த காஸ்ட் ஆஃப் சீட், மெனூஸ் உரங்கள், ஃபர்டிலைசர்ஸ் ரசாயன உரங்கள், இதுக்கெல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மார்க்கெட் போற சார்ஜ், அதுக்கப்புறம் இந்த ரிப்பேர் சார்ஜ், டிப்ரிசியேஷன் சார்ஜ், இதெல்லாம் அந்த மொத்த வேல்யூல இருந்து அவங்க மைனஸ் பண்ணிடுவாங்க. Similarly, the gross value of the output of animal husbandry, forestry, fishing,
mining, the factory establishments are obtained by multiplying their estimates of total production with market prices. அக்ரிகல்ச்சர்னு மட்டும் எடுத்தா வெறும் கிராப்ஸ் மட்டும் இல்லை, அதோட இந்த அனிமல் ஹஸ்பண்டரி, ஆடு மாடுகள் வளர்ப்பு, ஃபாரஸ்ட்ரி, காட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், ஃபிஷரி, கடல் சார்ந்த பொருட்கள், மைனிங், இது எல்லாமே வரும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த டோட்டல் ப்ரொடக்ஷனை மார்க்கெட் வேல்யூக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. Net value of the output in these sectors is derived by making deduction for cost materials used in the process of production and depreciation allowances etc. from gross value of output. வழக்கம் போலவே அந்த மொத்த மதிப்பில இருந்து அந்த டிப்ரிசியேஷன் சார்ஜஸ், இந்த ரிப்பேர் சார்ஜஸ், அப்புறம் இதை செய்யறதுக்கு அவங்க என்னெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் அவங்க மைனஸ் பண்ணிடுவாங்க. Net value of each sector measured in this way indicates the net contribution of the sector to the national income. So, இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படின்னா அந்த செக்டார்ல வந்த மொத்த உற்பத்தியினுடைய வேல்யூவை இப்படிதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் டு த நேஷனல் இன்கம். ஓகே, இப்போ இதுல ப்ரிகாஷன்ஸ் இதுல என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு தான் ப்ரிகாஷன் பேரு. என்னெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். The product method is followed in the underdeveloped countries, but it is less reliable because the margin of error in this method is large. In India, this method is applied to agriculture, mining and manufacturing including handicrafts. இந்த ப்ராடக்ட் மெத்தடை வளர்ந்து வரும் நாடுகள் இதுதான் பயன்படுத்துது. ஏன்னா இதுல மார்ஜின் ஆஃப் எரர், தவறுகள் நேரிடுவது கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்தியாவில் இந்த மெத்தட் அக்ரிகல்ச்சர், மைனிங், மேனுஃபேக்சரிங், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இந்த செக்டர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. டபுள் கவுண்டிங் இஸ் டு பி அவாய்டட் அண்டர் வேல்யூ ஆடட் மெத்தட். Any commodity which is either raw material or intermediate good for the final production should not be included. For example, value of cotton enters the value of yarn as cost, and value of yarn in cloth and that of cloth in garments. At every stage, value added only should be calculated. இதுல என்ன ஆகும்னா டபுள் கவுண்டிங் எப்படி வரும் அப்படின்னா, பொருளுடைய உற்பத்தியை பார்க்கும் பொழுது இப்போ காட்டன் எடுத்துக்கோங்களேன், அந்த காட்டனுடைய வேல்யூவை எஸ்டிமேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ள எந்த வேல்யூ வந்துடும் அப்படின்னா யானுடைய அந்த நூலுடைய வேல்யூ வந்துடும். ஓகே, இப்போ கிளாத்தை எஸ்டிமேட் பண்ணும் பொழுது என்ன வந்துடும்னா காஸ்ட் ஆஃப் காட்டன் என்டர் ஆயிடும். ஸோ இது மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து செய்யணும். The value of output used for self-consumption should be counted while measuring the national income. இந்த செல்ஃப் கன்சம்ஷனுக்காக எடுக்கிறப்ப நமக்குன்னு கொஞ்சம் பொருட்களை எடுத்து வச்சுக்கோம் இல்லையா. ஒரு அரிசி விளைவிச்சா இத்தனை மூட்டை வீட்டுக்குன்னு எடுத்து வச்சுக்கோம் இல்லையா. அப்ப அதையும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த கணக்குல கொண்டு வரணும். ஓகே, in the case of durable goods, sale and purchase of the second hand goods, for example, pre-owned car should not be included. இந்த மாதிரி இருக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும்னா டியூரபிள் குட்ஸை கணக்கில் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஏற்கனவே பயன்படுத்தி அதை காருங்களெல்லாம் விற்பாங்க, ப்ரீ ஓன் கார், அந்த வேல்யூ நம்ம எடுக்கக்கூடாது. கார் அப்படின்னா அது ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது ஒன்ஸ் அதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் தான். அது இந்த ப்ரீ ஓன்டு காரோடைய வேல்யூ எல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ this is the product method. So this is one of the method which is used in underdeveloped country to calculate national income. Okay, so we have seen methods of calculating national incomes, and we have seen the first method, product method. We will see the other methods in my next class. Thank you for watching, children.